இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தாலே தெரியும். தீபாவளி வந்தாச்சு. தீபாவளி ஸ்வீட்ஸ் அங்கே செய்ய போகிறோம். பாலே தேவைப்படாது, பால் பவுடரும் தேவைப்படாத பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி குயிக்காக செஞ்சிடலாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ளேயே செஞ்சிடலாம். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சுகர் பவுடர் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு 2 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. பட் 1.5 கப் அளவுக்கே இதுக்கு அதிகம். அதனால் அந்த அளவுக்கு போதும். இதில் ஏலக்காய் 2 ஏலக்காய் ஆட் பண்ணி இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நான் இன்னொரு ஸ்வீட்டுக்கும் கொஞ்சம் போட்டுக்கலான்ட்டு அரைச்சிருக்கேன். பட் 1.5 கப் அளவுக்கு போதும். இப்போ கூட பார்த்திங்கன்னா மைதா 1 கப் அளவுக்கு ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல மாவு 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சுகர் 1.25 to 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த அளவு போதும். 1.5 கப் அளவுன்னா நல்லா சுகர் சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த மாதிரி எடுத்துங்க. மீடியமாக இருக்கட்டும் அப்படின்னிங்கன்னா 1.25 கப் அளவுக்கு கூட உங்களுக்கு போதும். இப்போ இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நல்லா மணம் வரும். அந்த கடல மாவுலாம் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா இப்போ நல்லா இதை கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு மில்க் பவுடரோ மில்க்கோ எதுவுமே தேவையில்லைங்க. அது மட்டும் இல்லை, மற்ற ஸ்வீட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி செய்வோம், பாகுபதம் அதெல்லாம் வேணும்ன்ட்டு. அது எதுவுமே இல்லை. அதே கப்பளவு நெய் எடுத்துருக்குங்க. 1 கப் அளவுக்கு நெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா இது ஃப்ரை ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் நெய் ஆட் பண்ணுறேன். மற்றதெல்லாம் ஜீரா காசி பாகுபதம் எடுத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் இல்லைங்களா. இந்த ஸ்வீட்க்கு எதுவுமே தேவைப்படாது. குயிக்காக செஞ்சிடலாம். யார் வீட்டுக்குன்னா கொடுத்து விடணுன்னா கூட இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பவுடர் சுகர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது 1.25 கப் அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நான் 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. மீதி இருக்க நெய்யும் இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் கொல கொலன்னு தெரியுது அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா இலகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால்கோவா டைப்பும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். இல்லை பீஸாக நீங்கள் டைமண்ட் பீஸ் மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் இந்த ஸ்வீட்டை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இந்த மாதிரி எல்லாம் பாலாக எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் ஃபுல்லாக பால் மாதிரி பண்ணிவிட்டு இதை நான் ரவுண்ட் பண்ணி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் நான் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபில்டர் இருக்கும் இல்லைங்களா, வடைலாம் எடுப்போம் இல்லைங்களா, ஜல்லிக்கரண்டி மாதிரி இந்த ஆயில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுப்போம் இல்லைங்களா, இதை நம்ம டிசைனுக்காக இது மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிண்ட் பதிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கடையில் வாங்குகிற பால்கோவா மாதிரியே இருக்குங்க. பாலே இல்லாத, பால் பவுடரும் இல்லாத பால்கோவா அட்டகாசமாக தயாராகிடுச்சு பாருங்கள். இது மேலே டெக்கரேட்டிவ் ஐட்டம்க்கு நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். பிஸ்தா வச்சுக்கலாம், பம்கின் சீட் வைக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான பால்கோவா வீட்டிலே தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த பால்கோவா ட்ரை பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க, அசத்துங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.